பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 107வது அதிகாரம் 20வது வசனம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, அழிவுக்கு உன்னை தப்பி வைக்கிறேன், உன்னை காப்பாத்த போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க. என்ன அழிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கு ஒரு பயங்கரமான வியாதி இருக்கு. இந்த பிரச்சனை, இந்த வியாதி நம்மளை விட்டு போகணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? டாக்டர் கிட்ட போவோம். டாக்டர் கிட்ட சொல்லுவோம், டாக்டர் இந்த நோயை எப்படியாவது என்னை விட்டு எடுத்துருங்களா, நான் என்ன பண்றது டாக்டர், எனக்கு சொல்லுங்க டாக்டர் சொன்னா அந்த டாக்டர் சொல்லுவாரு, ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, நான் சொல்ற மாத்திரை எல்லாம் கரெக்டா சாப்பிடு, வாக்கிங் போ, டைம் சாப்பிடு, உடம்பு நீ பாத்துக்கோ, நான் சொல்ற விஷயத்த நீ ஒழுங்கா ஃபாலோ பண்ணு டாக்டர் சொல்லுவாரு. நம்ம அதை ஃபாலோ பண்ணா நம்ம உடம்பு நல்லா இருக்கும், டாக்டர் நமக்கு அறிவுரை கொடுக்குறாரு. அதே போலதாங்க ஏசப்பா சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையை கூட அழிவுக்கு நீ தப்பணும் அப்படின்னா, நீ இந்த பாவத்துல இருந்து விடுதலை ஆகணும்னா நான் சொல்ற விஷயத்த ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்றாரு. என்ன விஷயங்க? டெய்லியும் பிரேயர் பண்ணணும், ஆளுக்குரிய விஷயத்துல கரெக்டா இருக்கணும், மொபைல் போன் யூஸ் பண்றத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும், உலகபரமான ஆசைகளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். உலகத்தை மறந்து ஆண்டோட சமூகத்துக்கு நம்ம ஐக்கியப்படும் போது நிச்சயமா நம்மளுடைய அடிமைத்தனமான பாவம் நம்மளை விட்டு போகும். நீங்க என்ன பாவத்திற்கு எனக்கு தெரியாதுங்க, கண்டிப்பா எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு பாவம் இருக்கும். அந்த பாவத்துல இருந்து விடுதலையாக எல்லாராலையுமே முடியும். அதுக்கு நமக்கு என்ன தேவை? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தேவை. சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகணும் வசனமே சொல்லுது. அப்ப சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க, நிச்சயமா விடுதலை பெற்றுக் கொள்ளுங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. இதே வசனத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமீன்.